السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்கை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஓதுகிறேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் قبلكم لعلكم تتقون. நம்பிக்கையாளர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்கள் மீது கடமையாக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் நோன்பு நோட்பது கடமையாகும். அதனால் நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறலாம். ஐயாமம் மஅதூதாத் فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر وعلى الذين يطيقونه فدية طعام مسكين فمن تطوع خيرا فهو خير له وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. குறிப்பிட்ட நாள்களில் தான் நோன்பு நோட்பது கடமையாகும். ஆயினும் அந்நாள்களில் உங்களில் யாராகிலும் நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் அவர் நோன்பு நோக்க வேண்டியதில்லை. அதை ரமவான் அல்லாத மற்ற நாள்களில் கணக்கிட்டு நோற்றுவிடவும். தவிர ஏதாவது ஒரு காரணத்தினால் நோன்பு நோக்க சிரமப்படுபவர்கள் அதற்கு பரிகாரமாக ஓர் ஏழைக்கு உணவளிப்பது கடமை. எவரேனும் நன்மையை நாடி பரிகார அளவை விட அதிகமாக தானம் செய்தால் அது அவருக்கே நன்மை. ஆயினும் பரிகாரமாக தானம் கொடுப்பதை விட நோன்பின் நன்மையை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நோன்பு நோட்பதே சிறந்தது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஷஹ்ரு ரமضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. ரமவான் மாதம் எத்தகைய மகத்துவமுடையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும் திருக்குர்ஆன் என்னும் வேதம் இறக்கப்பட்டது. அது நன்மை தீமையை பிரித்தறிவித்து நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய வசனங்களை உடையதாகவும் இருக்கிறது. ஆகவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோட்கவும். ஆனால்
அக்காலத்தில் உங்களில் யாராவது நோயாளியாகவோ அல்லது பிரயாணத்திலோ இருந்தால் ரமதான் அல்லாத மற்ற நாள்களில் விட்டு போன நாள்களின் நோன்பை கணக்கிட்டு நோற்றுவிடவும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான கட்டளையை கொடுக்க விரும்புகிறானே தவிர சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. மேலும் தவறிய நாள்களை கணக்கிடும்படி கட்டளையிட்டதெல்லாம் உங்கள் மீது கடமையாக உள்ள ஒரு மாத நோன்பின் எண்ணிக்கையை நீங்கள் முழுமை செய்வதற்காகவும், அவ்வாறே அல்லாஹ் உங்களின் நேரான பாதையில் நடத்தியதற்காக அவனை நீங்கள் பெருமைப்படுத்தவும், நோய் பிரயாணம் போன்ற சந்தர்ப்பங்களில் நோன்பு நோட்காதிருக்க உங்களுக்கு அனுமதி வழங்க நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காகவுமே ஆகும். وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي لَعَلَّهُمْ يَرْشُدُونَ. நபியே, உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீர் கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களுக்கு சமீபமானவன். எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை கொள்ளவும். அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள். أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل ولا تباشروهن وأنتم عاكفون في المساجد تلك حدود الله فلا كذلك يبين الله آياته للناس لعلهم يتقون. நம்பிக்கையாளர்களே, நோன்பு நாள்களின் இரவுகளில் நீங்கள் உங்கள் மனைவிகளுடன் வீடு கூடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். நோன்புடைய காலத்தில் இஷாவுக்கு பின்னர் உங்கள் மனைவிகளுடன் கூடாமலும் ஒரு பொருளை புசிக்காமலும் இருந்து நிச்சயமாக நீங்கள் உங்களை துன்பத்திற்குள்ளாக்கிக் கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்து உங்கள் மீது இரக்கமுற்று உங்கள் சிரமத்தை நீக்கிவிட்டான். ஆகவே இனி இருள் நீங்கி விடியற்காலை ஆகிவிட்டது என்று உங்களுக்கு தெளிவாகும் வரை நோன்பின் இரவு காலங்களில் உங்கள் மனைவிகளுடன் சேர்ந்து அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருப்பதை தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் அந்நேரங்களில் புசியுங்கள், பருகுங்கள். கிழக்கு வெளுத்த பின்பு இரவு ஆரம்பமாகும் வரை மேலே கூறியவற்றை தவிர்த்து நோன்புகளை நோற்று முழுமையாக்குங்கள். ஆயினும் நீங்கள் வணங்குவதற்காக மஸ்ஜித்களில் தங்கி இஅ்திகாஃப் இருக்கும் போது உங்கள் மனைவிகளுடன் கூடாதீர்கள். இவை அல்லாஹ்வுடைய திட்டமான சட்ட வரம்புகளாகும். ஆதலால் அவ்வரம்புகளை மீற நெருங்காதீர்கள். மனிதர்கள் இறை எச்சமுடையவர்களாக ஆக அல்லாஹ் தன் வசனங்களை அவர்களுக்கு தெளிவாக விவரிக்கிறான். ஸதகல்லாஹுல் அஸீம்.